இந்த கூட நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பின்னினேன். இன்றைக்கி நான் கோயிலுக்கு தான் கிளம்புனேன். வீட்டில் இருக்க பூவெல்லாம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். ரோஸ் கம்மியாக தான் இருந்தது. இப்போ சீசன் இல்லை போல், அதனால் கம்மியாக தான் பூத்திருந்தது. இருக்கிறத மட்டும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். ஜாதி முல்லை ஒரு 4 முளை இருந்துச்சு. அம்மா பொறிச்சு நேரத்திலே கட்டி வச்சிட்டாங்க. தக்காளி செடியிலேயே நல்லா பழுக்கட்டும்னு விட்டுருந்தேன். இனி இதுக்கு மேலே விட்டால் எலி கடிச்சிடும்ட்டு அதையும் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன். சுக்குட்டி பழம் நிறையா பழுத்து இருந்தது. ஆரியாவுக்கு சுக்குட்டி பழம்னா பிடிக்கும். ஸோ ஆரியாவுக்கு கொஞ்சமாக சுக்குட்டி பழம் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அதை அப்படி இப்படின்னு நசுக்கிட்டு அதை டெக்ஸ்சர் ஃபில் பண்ணி அப்படியே ஒரு 5-6 எண்ணம் சாப்பிட்டுட்டான். அதான் கோயிலுக்கு வந்துட்டோம். நாங்கள் நேரத்துலேயே வந்துட்டோம். பிகாஸ் லேட்டாக கூட்டம் அதிகமாகிருன்னு உள்ளே என்ட்ரு ஆனதுமே சாமி நல்லா அலங்கரிச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் விநாயகர் போய் ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு வந்தோம். சுற்றி வந்து மாசாணி அம்மன் கும்பிட்டு இருந்தோம். ஆரியோ சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். கடைசியாக யாரை பார்த்தாலும் சாமி கும்பிட்டுட்டே இருந்தான். கிளம்பும்போது பிரசாதம் கொடுத்தாங்க. சரின்னு பிரசாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வெளியில் வரும்போது பீமா ஜுவல்லர்ஸ்லேருந்து இந்த தாம்பூலம் கொடுத்துருந்தாங்க. சரின்னு வீட்டில் வந்து பார்த்தேன். உள்ளே வந்து ஒரு நோட்டீஸும் இந்த வளையல், குங்குமம், மஞ்சள்லாம் கொடுத்துருந்தாங்க.